இந்த நிகழ்வுகளை நான் இப்போது திரும்பி பார்க்கும்போது வாழ்க்கையும் மனித மனங்களும் எவ்வளவு விசித்திரமானவை என்று தோன்றுகிறது. என் பெயர் முகிலன். வயது 28. திண்டுக்கல்லில் பிறந்து மதுரையில் வளர்ந்து இப்போது சென்னையில் ஒரு கெமிக்கல் கம்பெனியை நடத்தி வருகிறேன். வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு நான் ஒரு இளம் தொழிலதிபர். சொந்த வீடு, கார், வசதியான வாழ்க்கை என எல்லாம் இருக்கிறது. ஆனால் இதற்கெல்லாம் பின்னணியில் என் அப்பாவின் நிழல் எப்போதும் இருந்தது. அப்பா கல்லூரி கல்வித்துறையில் பெரிய பதவியில் இருந்தவர். நேர்மை என்பதற்கும் அவருக்கும் ரொம்ப தூரம். வேலை வாங்கித் தருவதில் இருந்து எல்லாவற்றிற்கும் பணம் தான் அவருக்கு பிரதானம். அப்படி அவர் சேர்த்த பணத்தில் தான் நான் படித்து மும்பையில் அனுபவம் பெற்று இன்று கும்மிடிப்பூண்டியில் சொந்தமாக ஒரு ஃபேக்டரியை உருவாக்கியிருக்கிறேன். கோயம்பேட்டில் அதன் நிர்வாக அலுவலகம். எல்லாமே அவர் போட்ட பிச்சைதான் என்கிற குற்றவுணர்ச்சி எனக்குள் எப்போதுமே உண்டு. அவர் எதிர்பார்க்கும் அந்த பெரிய இடத்து சம்பந்தம் இன்னும் அமையாததால் எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை. தொடக்கத்தில் என் அலுவலகத்தில் பெண்களை வேலைக்கு எடுப்பதற்கு அப்பா அனுமதிக்கவே இல்லை. அதற்கு காரணம் என் கடந்த காலத்தில் நான் செய்த ஒரு பெரிய தவறு. மதுரையில் இருந்தபோது பக்கத்து வீட்டு பெண் ஒருவருடன் எனக்கு ஒரு தவறான பழக்கம் ஏற்பட்டது. அதை அப்பா ஒரு நாள் நேரில் பார்த்துவிட்டார். பெரிய பூகம்பமே வெடித்தது. என்னை அவர் சற்றும் நம்பவில்லை. என்னை என் நண்பர்கள் பழக்கவழக்கங்களில் இருந்து பிரித்து கண்காணிப்பதற்காகவே சென்னைக்கு அனுப்பி வைத்தார். கூடவே என்னை உளவு பார்க்க அவருக்கு மிகவும் நெருக்கமான ஒரு பெரியவரையும் என் செக்ரட்டரியாக வேலையில் அமர்த்தினார். ஒரு சிறைக்கைதி போலத்தான் என் நாட்கள் நகர்ந்தன. ஆனால் ஃபேக்டரி உற்பத்தியை தொடங்கும்போது சேல்ஸ் பிரிவுக்கு ஆட்கள் தேவைப்பட்டார்கள். வியாபாரத்தை விரிவுபடுத்த பெண்களை வேலைக்கு எடுப்பதுதான் சரி என்று அப்பாவே இறங்கி வர வேண்டிய சூழ்நிலை. அப்படி வேலைக்கு வந்தவள்தான் புனிதா. புனிதாவை பார்த்த முதல் நாளே எனக்குள் ஏதோ ஒரு மாற்றம். எப்போதும் துருதுருவென இருப்பாள். அவள் கண்களில் ஒருவித படபடப்பு இருந்து கொண்டே இருக்கும். உதட்டில் எப்போதும் ஒட்டிக்கொண்டிருக்கும் சின்ன புன்னகை. ரொம்பவும் யதார்த்தமான கள்ளங்கபடம் இல்லாத பேச்சு. அவளை பார்த்தவுடனேயே எனக்கு அவளை ரொம்ப பிடித்துவிட்டது. அவளைச் சுற்றி இருக்கும்போது என் தனிமை மறந்து போனது. எப்படியாவது அந்த பெரியவரை விரட்டிவிட்டு புனிதாவை என் செக்ரட்டரியாக ஆக்க வேண்டும் என்று நினைத்தேன். அப்பாவிடம் பேசி ஃபேக்டரியில் நம்பிக்கையான ஆள் தேவை என்று அந்த பெரியவரை அங்கே அனுப்பிவிட்டு புனிதாவை என் செக்ரட்டரியாக மாற்றினேன். அப்பாவுக்கு இதில் முழு சம்மதம் இல்லை என்றாலும் வியாபாரத்துக்காக ஒப்புக்கொண்டார். அன்றில் இருந்து எனக்கும் புனிதாவுக்கும் ஒரு மெல்லிய நட்பு மலர்ந்தது. புனிதாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு குழந்தை இருந்தது. கணவனுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் 2 வருடங்களாக பிரிந்து அம்மா வீட்டில் வாழ்ந்து வந்தாள். அவளது சிரிப்புக்கு பின்னால் ஒரு பெரிய வலி இருப்பதை என்னால் உணர முடிந்தது. ஒரு சனிக்கிழமை நான் அவளிடம் தயங்கிக் கொண்டே, இன்னைக்கு ஈவினிங் ஏதாவது புரோகிராம் இருக்கா புனிதா என்று கேட்டேன். அவள் சட்டென்று, இல்ல சார், சும்மாதான் இருப்பேன் என்றாள். அவள் குரலில் ஒருவித எதிர்பார்ப்பு இருந்ததை உணர்ந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பார்ட்டி வெச்சிருக்காங்க, என் கூட வர்றியா என்று கேட்டேன். அவள் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். நீங்க கூப்பிட்டா வர்றேன் சார் என்றாள். கோயம்பேட்டில் உள்ள ஒரு ஹோட்டலில் அந்த பார்ட்டி நடந்தது. என் நண்பர்கள் சிலரும் வந்திருந்தார்கள். புனிதாவை பார்த்ததும் என் நண்பர்கள் அவளை பற்றி தவறாக பேசியது எனக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. அவர்கள் அவளை ஒரு பொருளைப் போல பார்த்தார்கள். எனக்கு அவள் மீது ஒருவித பாதுகாப்பு உணர்வு தோன்றியது. பார்ட்டியில் நான் மது அருந்திக் கொண்டிருந்தேன். புனிதா குடிக்கவில்லை என்றாலும் எனக்கு துணையாக என் அருகிலேயே உட்கார்ந்திருந்தாள். அந்த பெரிய கூட்டத்தில் நாங்கள் இருவர் மட்டுமே தனியாக இருப்பது போல ஒரு உணர்வு. பார்ட்டி முடிந்ததும் வீட்டுக்கு போகணுமா புனிதா என்று கேட்டேன். என்னை ஒரு நிமிடம் ஆழமாக பார்த்தாள். அந்த பார்வையில் 1000 கேள்விகள், தயக்கங்கள். உனக்குச் சம்மதம்னா இன்னைக்கு நைட் நாம இங்கேயே ஸ்டே பண்ணலாம் என்று மெதுவாகச் சொன்னேன். சில நொடிகள் அமைதியாக இருந்தவள் மெலிதாக தலையசைத்தாள். அறைக்குச் சென்றதும் ஒரு பெரிய மௌனம். திடீரென்று என் அருகில் வந்தவள், நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே என்றாள். சொல்லு புனிதா என்றேன். நீங்க ஏன் இந்த குடிப்பழக்கத்தை விட்டுவிடக்கூடாது? நிதானமா இருக்கிறப்போ நீங்க எவ்வளவோ நல்லா இருக்கீங்க என்றாள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது.
என் அப்பா கூட என்னை கண்டித்தாரே தவிர என் மீது இவ்வளவு உரிமையோடும் அன்போடும் யாரும் அக்கறை காட்டியதில்லை. கண்டிப்பா விட்டுடறேன் புனிதா என்று நான் சொன்னபோது என் குரல் தழுதழுத்தது. அடுத்த கணம் அவள் என்னை இறுக கட்டிக்கொண்டாள். அந்த அணைப்பில் காமத்தை விட நீண்ட நாள் தனிமைக்குப் பிறகு கிடைத்த ஒரு பெரிய ஆறுதல் இருந்தது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளத் துடிக்கும் தவிப்பு இருந்தது. அவளது தயக்கங்களும் என் மீதான அவளது நம்பிக்கையும் என்னை நெகிழச் செய்தன. இரண்டு உடைந்த மனங்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்ளத் துடித்த இரவு அது. அந்த இரவுக்குப் பிறகு புனிதா எனக்கு வெறும் செக்ரட்டரி இல்லை, என் வாழ்க்கையின் ஒரு முக்கிய அங்கமாகிவிட்டாள். எனக்கும் திருமணமாகவில்லை, அவளும் வாழ்க்கையை இழந்திருந்தாள். எங்கள் உறவு எந்த பெயரும் இல்லாமல் ஆழமாக வேரூன்றத் தொடங்கியது. ஆனால் ஒருநாள் நான் செய்த ஒரு சின்ன முட்டாள்தனம் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது. விளையாட்டாக பேசிக்கொண்டிருக்கும்போது என்னதான் இருந்தாலும் யாராவது புதுசா பார்த்தா ஒரு ஈர்ப்பு வரத்தான் செய்யுது என்று வாய் தவறிச் சொல்லிவிட்டேன். அதைக் கேட்டதும் புனிதாவின் முகம் சட்டென்று மாறிவிட்டது. என்ன சார், என்னை விட்டுடுவீங்களா என்று அவள் குரல் உடைந்தபோதுதான் நான் எவ்வளவு பெரிய தப்பு செய்துவிட்டேன் என்று புரிந்தது. நான் எவ்வளவோ சமாதானம் செய்தும் அவளுக்குள் ஒரு பயம் ஆழமாக பதிந்துவிட்டது. தன்னை விட்டு நான் எங்கே போய்விடுவேனோ என்ற பாதுகாப்பற்ற உணர்வு அவளை ஆட்கொண்டது. அந்த பயத்தில் அவள் ஒரு விபரீதமான முடிவை எடுத்தாள். அடுத்த நாள் அலுவலகத்திற்கு அவளை விட சற்று வயது மூத்த ஒரு பெண்ணை அழைத்து வந்தாள். அவளது பெரியம்மா மகள் என்றும் தாம்பரத்தில் வசிப்பதாகவும் அறிமுகப்படுத்தினாள். அந்த பெண்ணின் முகத்தில் ஒருவிதமான மருட்சியும் அமைதியும் இருந்தது. புனிதாவை விட சற்று மூத்தவள். புனிதா என்னை அர்த்தத்தோடு பார்த்தாள். அவளது பார்வையின் அர்த்தம் புரிந்ததும் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. தன் உறவை தக்கவைத்துக் கொள்ள அவள் தன் அக்காவையே எனக்கு அறிமுகம் செய்கிறாள் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. நான் அதை தடுத்திருக்க வேண்டும். ஆனால் அந்த எதிர்பாராத சூழ்நிலை என்னை ஏதோ ஒருவிதமான குழப்பத்தில் தள்ளிவிட்டது. மறுநாள் அக்கா வீட்டுக்கு போலாமா சார் என்று புனிதா கேட்டபோது நான் ஒருவிதமான தயக்கத்துடனும் குற்றவுணர்ச்சியுடனும் சம்மதித்தேன். தாம்பரத்தில் இருந்த அந்த வீட்டுக்குச் சென்றோம். அக்கா மட்டும்தான் இருந்தாள். அவள் கணவர் வெளியூர் சென்றிருப்பதாகச் சொன்னாள். வீட்டில் ஒருவிதமான இறுக்கமான அமைதி நிலவியது. திடீரென்று புனிதா வாசல் பக்கம் சென்று நின்று கொண்டாள். நான் மெதுவாக அக்கா இருந்த அறைக்குள் சென்றேன். அறையில் மெல்லிய இருட்டு. அவள் சுவரோடு சுவராக பயந்து போய் நின்று கொண்டிருந்தாள். அந்த நிமிடத்தில் அங்கே காமத்தை விட ஒருவிதமான பதற்றமும் நடுக்கமும்தான் அதிகமாக இருந்தது. நான் அவள் அருகில் சென்றதும் அவளது மூச்சுக்காற்று வேகமாக வருவதை உணர முடிந்தது. நாங்கள் இருவருமே ஒரு பெரிய தவற்றைச் செய்யப் போகிறோம் என்ற உண்மை எங்கள் மனதை அரித்துக்கொண்டிருந்தது. அவளிடம் ஒருவிதமான குற்றவுணர்ச்சியும் அதே சமயம் என்னை தடுத்து நிறுத்த முடியாத ஒரு தவிப்பும் இருந்தது. ஒரு சில நிமிட நெருக்கத்துக்குப் பிறகு யாராவது வந்துட போறாங்க என்ற அவளது பயம் கலந்த குரல் எங்களை நிதர்சனத்திற்கு கொண்டு வந்தது. நாங்கள் உடனடியாக அங்கிருந்து கிளம்பிவிட்டோம். ஆனால் இந்தச் சம்பவம் எங்கள் 3 பேருக்குள்ளும் ஒரு விசித்திரமான உளவியல் சிக்கலை உருவாக்கிவிட்டது. சில நாட்களுக்குப் பிறகு புனிதா ஒரு பயணம் ஏற்பாடு செய்தாள். அவளது கணவரிடம் தோழிகளுடன் செல்வதாக கூறிவிட்டு என்னையும் தன் அக்காவையும் கோவைக்கு அழைத்துச் சென்றாள். கோவையில் நாங்கள் தங்கியிருந்த அந்த ஹோட்டல் அறை எங்கள் வாழ்க்கையின் மறக்க முடியாத ஒரு இரகசிய உலகமாக மாறியது. அந்த பயணத்தில் எங்கள் மூவருக்குள்ளும் இருந்த அத்தனை தயக்கங்களும் குற்றவுணர்ச்சிகளும் மெல்ல மெல்ல உடைந்து சிதறின. வார்த்தைகள் இல்லாமல் பார்வைகளாலும் ஸ்பரிசங்களாலும் நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயன்றோம். அது வெறும் உடல் ரீதியான ஈர்ப்பு மட்டுமல்ல, சமூகத்தின் பார்வையில் இருந்து தப்பித்து ஒருவருக்கொருவர் ஆறுதலாக இருக்க நினைத்த 3 அனாதைகளின் உணர்வு போராட்டம். அன்றைய இரவில் யாருக்கு யார் உறவு, எது சரி எது தவறு என்ற எந்த வரைமுறையும் இல்லாமல் எங்கள் உணர்வுகள் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தன. புனிதாவின் அன்பும் அவளது அக்காவின் அமைதியான தவிப்பும் என்னை வேறு ஒரு உலகத்திற்கு அழைத்துச் சென்றன. அந்த 2 நாட்களும் எங்கள் மூவரின் வாழ்க்கையிலும் ஒரு விசித்திரமான, யாரோடும் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு இரகசிய அத்தியாயமாக மாறிப்போனது. இன்று அதையெல்லாம் நினைத்து பார்க்கும்போது தனிமையும் அன்பிற்கான ஏக்கமும் மனிதர்களை எந்த எல்லைக்கு கொண்டு செல்லும் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. தார்மீக ரீதியாக அது சரியா தவறா என்று எனக்கு தெரியவில்லை.
ஆனால் அந்த நாட்கள் எனக்குக் கற்றுக் கொடுத்த மனித உணர்வுகளின் ஆழம் என் வாழ்நாளில் நான் மறக்க முடியாத ஒன்று.